அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியமிகு என் உஸ்தாத் அவர்களுக்கு என் தாழ்மையான கருத்தை தங்களிடம் பதிவு செய்கிறேன். தாங்கள் புகாரி ஷரீஃப் பாடத்தில் ஹதீஸ் மற்றும் இடையிடையே வரும் குர்ஆனிய ஆயத்திற்கு அழகான முறையில் விளக்கங்களை தருகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதை முகநூலிலும் பதிவு செய்யப்படுகிறது. என்றாலும் மாணவ கண்மணிகள் அமர்ந்து கேட்பது மட்டும் இல்லாமல் தாங்கள் சொல்லும் அற்புத விளக்கங்களை புகாரி பாடத்திற்கென்று தனி நோட்டை வைத்து அதிலே தாங்கள் சொல்கின்ற விளக்கங்களை எழுத சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு எழுதுவதாகிறது மாணவர்களுக்கு அவர்கள் ஓதி முடித்த பிறகு அவர்கள் ஜும்மா மேடையில் பயான் செய்ய குறிப்பெடுப்பதற்கும் மற்ற பயான்களுக்கு குறிப்பெடுப்பதற்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சொல்கிறார். இல்லை, இங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் வெறும் காதில் மட்டும் தானே கேட்குறீங்க, நோட்டில் குறிப்பெடுத்தால் பின்னால் உதவுங்கிறார். உங்கள் மேலே ரொம்ப கவரப்பட்டு யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க. செய்தி சரியானது தானே, ஆனால் அந்த எழுதுகிற பழக்கம் அவங்க தரவே இல்லை. சில மதரசாக்கள்லாம் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்காங்க, நோட்டாக. உங்களுக்கு ரெண்டு வேலை செய்ய முடியாது. ஒரு வேலை கேட்குறது, இல்லைன்னா எழுதுறது தான். ரெண்டு திறமையும் இருக்கணும். கேட்கணும், காது கேட்கணும், கை எழுதணும். சரி, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் எழுத தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் சும்மா ஒரு அரை வரி தலைவரை ஒரு 2 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு ராத்திரியில் போய் முழுசுப்படுத்திக்கணும்.